இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில எத்தனை மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க? காலையில 11 மணிக்குங்க ஐயா. நல்ல நேரம்லாம் பார்த்துட்டீங்களா? நீங்க உசந்த நோக்கத்துக்காக இடத்த கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல நேரம் தானே ஐயா. உங்க பூர்வீக இடம் ஏக்கர் கணக்குல இருக்கு. கோயில் கட்ட 2-3 ஏக்கர் இருந்தா போதும் ஐயா. அதை மட்டும் கோயிலுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்களே வச்சுக்கலாம் ஐயா. சிவன் சன்னதிக்கு கொடுக்கறேன்னு முடிவானதுக்கு அப்புறம் பாதிய நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது சரியா இருக்காது. கோவில் கட்டுனது போக மீதி இடத்துல சுத்தியும் விவசாயம் பண்ணலாம், பசுமாடுகளை வளர்க்கலாம். அதுல இருந்து வர வருமானத்தை கோவிலுக்கே கொடுக்கலாம். நிறைய வருமானம் வந்தா அதை வச்சு இந்த ஊருக்கு இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணலாம். அதனால சிவன் சன்னதிக்காக முழு இடத்தையுமே கொடுத்ததா இருக்கட்டும். எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க ஐயா. உங்க நல்ல மனசு யாருக்கு ஐயா வரும்? ஐயா, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து பூமி பூஜை போட்டு கோவில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடலாம் ஐயா. அப்படியே பண்ணிடலாம். அம்மா, பத்திர பதிவு பண்ண நீங்க எல்லாரும் வந்துருங்கம்மா. சரிங்க, எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறோம். ஐயா, வரேங்க ஐயா. கிளம்புறேன் ஐயா. இந்தாங்க. நன்றிங்க ஐயா. பாப்பா. நிலத்தை வித்து பணத்தை பிரிச்சு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில கோயிலுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு பட்டைய நாமத்தி சாத்திட்டாரு பத்தியா? இந்த விஷயத்த வசுந்தரா மேடம் கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாம். அப்பதான் அவங்க முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க.